குக்கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் ஃப்ரிட்ஜ் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது என அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா ஐரவாதநல்லூர், கணேஷ் நகர், பாபு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அதிமுக திட்டங்களால் பயனடைந்த கல்லூரி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் வி ராஜன் செல்லப்பாவை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் ஆரத்தி எடுத்தும் கும்ப மரியாதை அளித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வி ராஜன் செல்லப்பா, தமிழகத்தில் மீண்டும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியார் ஆட்சி மலரும் என்றும், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் எங்களை விட மக்கள்தான் அதிக ஆர்வத்துடன் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்த அவர், தோல்வி பயத்தால் தான் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை திட்டங்களை திமுக விமர்சனம் செய்கிறது என்று கூறினார். மக்களின் வரவேற்பு அனைத்து இந்திய அண்ணா திமுக மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்விட வேண்டும். இங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற உணர்வோடு அனைத்து மக்களும், பொதுமக்களும், குறிப்பாக தாய்மார்களும் மிகப்பெரிய வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வரவேற்பு என்னுடைய வெற்றிக்கு அச்சாரமாக, வெற்றி மேல் வெற்றி பெறுகிற வாய்ப்பாக என்னால் பார்க்க முடிகிறது. எங்கள் அருமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல 210 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அதை விட அதிகமாக கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு மக்கள் மனநிலையை வைத்து, மக்களுடைய எண்ணங்களை வைத்து, தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற உணர்வு அத்தனை பேர் மக்களும் இருக்கிறது. என்ன கொடுத்தாலும் முதல்ல பாதுகாப்பு தான் வேணும், கொலை கொள்ளையில் தடுக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிற காரணத்தால் நாங்கள் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவோம். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் இன்னும் அதிகமான வாக்குகளோடு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது.